Hi everyone, welcome to Newton Nation by Narmada. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோல கொடுத்திருந்த 10 ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் தான் இதோட வேல்யூஸ் என்னன்னு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இட் will hardly take about 5 to 10 minutes தான். நீங்க போடுங்க, ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் எப்பயாவது ட்ரை பண்ணுங்க. உங்க ஆன்சர்ஸ் மட்டும் செக் பண்ணுங்க. நான் போடும்போதே போடாதீங்க. ஏன்னா நான் போடும்போதே போட்டேன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வராது. நீங்களா போடுங்க. அப்பதான் மிஸ்டேக்ஸ் எதுல இருக்கோ நம்ம அதை வந்து இதில் பார்த்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், திஸ் ஒன் இஸ் கிளியர்லி கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ dy dx ஆஃப் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்துடும்? 0. நெக்ஸ்ட் கொஸ்டின், dy dx ஆஃப் x power 5. x power 5 with the well-known formula nx power n minus 1. So I'll have 5x power 5 minus 1 which is equal to 5x power 4. இதுவும் the same formula. Instead of positive, we have negative on the exponent, on the power. So, அப்போ 3 same na minus 2 x power minus 2 plus 1. We'll have 3 2s are 6. So, minus 6 x power minus 3. Answer is minus 6 by x cube. Next, இந்த இது வந்து dy dx of ஒரு constant into function of x. அந்த மாதிரி. So, அப்போ நம்ம constant as it is வச்சுக்கணும். இந்த function of x மட்டும் பண்ணணும். 4 into e power 2x, and then we have one more rule that is called chain rule. அந்த chain rule என்னன்னு நான் உங்களுக்கு அடுத்து டிஸ்கஸ் பண்றேன். ஸோ அப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் போடலாம். இந்த சம் வந்து dy dx of minus 7x cube. இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் இந்த ப்ராப்ளம் மாதிரியே தான். minus 7 3x square, so which is 7 3s are 21 minus 21 x square. ஸோ இங்கே u v மாதிரி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டேர்மை வச்சுட்டு இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் போட்டு இதை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் dy dx ஆஃப் இதை நான் f of x எடுத்துக்கிறேன். இதை நான் ஃபுல்லாகவே yன்னு எடுத்துக்கிறேன். ஸோ தட் ஐ கேன் புட் இட் as y instead of the entire thing. ஸோ x square plus 1 e power x பண்ணும்போது e power x தான், plus e power x அப்படியே வச்சுக்கிறேன். x square plus 1 பண்ணும்போது I will get 2x. So finally எல்லாத்துல இருந்தும் e power x common, so I can take it as e power x square plus 2x plus 1. x square இங்க இருக்கிறது, 2x இங்க இருக்கிறது. நான் again நான் ஏன் இந்த ஃபார்முலா எழுதுறேன்னா, ஏன்னா decreasing order of x ஒரு ஃபார்மேட்ல எழுதுறேன். நீங்க எப்படினாலும் எழுதலாம். anyway the answer is going to be correct. Next question, same uv method. dy dx of x cube ln x. First x cube வச்சுக்கலாம். ln x அப்பனா 1 by x plus ln x வச்சுக்கலாம். x cube அப்பனா 3x square. Finally I will get x square plus 3x square ln x. இதுல இருந்து நம்ம x square வெளியே எடுத்துட்டு answer will be 3 ln x plus 1. இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன், இது அப்புறம் தான் எழுதியிருக்கேன். இது வந்து v by u method. ஸோ அப்போ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியும், but then it is easy. So initially we have to keep v as it is and then differentiate u. u na upper term, இது u இது v, minus u அப்படியே வச்சுக்கணும். dy dx the whole divided by v square. ஸோ போடலாமா? ஸோ v na x, du by dx போடும்போது மேலே இருக்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து 2x வரும், பிளஸ் 1ன்றது கான்ஸ்டன்ட், ஸோ 1 அது 0 ஆயிடும். மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிறேன். கீழே இருக்க எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான், டிவைடட் பை வி ஸ்கொயரை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மேலே 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது உள்ள போச்சுன்னா மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். மேலே இருந்து 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சிமிலர்லி இதே மாதிரி தான், அதே ப்ராப்ளம் தான். இது u இது v, சேம் ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இனிஷியலி v அப்படியே வச்சுக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் ln x பண்ணா 1 by x மைனஸ் ln x அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயரை பண்ணா 2x divided by x square the whole square will be x square the whole square will be x power 4. அப்போ மேலே x and x will get cancelled. So I have x minus 2x ln x, x power 4.
எல்லாத்துலேயும் இந்த மேலே இருக்க டேர்மில் எக்ஸ் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸ் காமனாக எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் 2 ln x டிவைடட் பை எக்ஸ் பவர் 4. அப்போ ஒரு எக்ஸ் இங்கே 4xலேருந்து ஒரு எக்ஸ் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் 3x தான் இருக்குது. அப்போ எக்ஸ் கியூப் 1 மைனஸ் 2 ln x டிவைடட் பை எக்ஸ் கியூப் இதான் ஆன்சர். ஓகே, இந்த சம் ரொம்ப ஈஸி. இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும்? dy dx ஆஃப், இது என்டையராக நான் yன்னு எடுத்துக்கிறேன். y ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணும்போது 2x மைனஸ் செகண்ட் டேர்ம் பண்ணும்போது 4 அப்படியே வச்சுக்கணும். எக்ஸை பண்ணால் 1 ப்ளஸ் 7 இஸ் அ கான்ஸ்டன்ட், ஸோ அதை பண்ணால் 0. அப்போ இங்கே 2x மைனஸ் 4, 2 காமன் எடுத்துகிட்ட எக்ஸ் மைனஸ் 2. இவ்வளோதான். இதில் நம்மளுக்கு வந்து பேசிக்ஸ் ஆஃப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி ரேஷியோஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ட்ரிக் இருக்குது. அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.